சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அண்ணியாரே, அண்ணனுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஏதோ ஒரு உழவனால் தடுக்கப்பட்டது. இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கும். அவர் அதிலிருந்து மீண்டு அதற்கு காரணமானவளும் மடிந்து அவள் இறுதிச் சடங்கும் முடிந்துவிட்டது. இப்போதற்கு அதை பற்றிய பேச்சு? நீங்கள் எப்படித்தான் இதை இவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளவில்லை. அதுதான் போகட்டும் என்று பார்த்தால் அதை அடுத்து பூம்புகார் மக்களே மன்னர் மீது கோபம் கொண்டு ஊரை விட்டே புறப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஒன்றும் கோபித்துக் கொண்டு போகவில்லை. மன்னர் மீது கொண்ட அன்பினால் தன் எதிரிகளுக்கெல்லாம் இடம் தந்து தனக்குத்தானே ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாரே என்ற வேதனையால் தனது மனக்குமுறலை காட்ட ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். எதற்காக சென்றால் என்ன? ஆக இங்கு நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்திற்கான வேலைகள் தொடங்கியிருக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் என்ன பொருள்? என்ன பொருள்? இந்த சூழ்நிலையில் திருமணத்தை உடனே நடத்த வேண்டுமா என்ன? சிறிது காலத்திற்கு தள்ளி போடலாம் அல்லவா? எந்த வகையிலோ அபசகுணம் ஏற்பட்டு இப்போது இதெல்லாம் வேண்டாம் என்று தடுக்கிறது என்றுதானே பொருள்? அபசகுணம் என்றால் என்ன? ஒரு காரியம் நடக்கும்போது அதற்கு தடை ஏற்பட்டால் அது அபசகுணம். அந்த காரியம் சரியாக நடக்காது என்று இப்போது வேண்டாம் என்று தடுக்கிறது என்று பொருள். அப்படியானால் சிறுவயதில் பகைவர்கள் என்னை நெருப்பு வைத்து எரிக்க பார்த்தார்கள், அது அபசகுணமா? இல்லை இல்லை, அது பகைவர்கள் செய்த சதி. இந்திர விழாவின் போது நானும் பாண்டிய மன்னரும் வீதி உலா வந்த நேரத்தில் ஒருவன் என்னை கொல்ல பார்த்தானே, அது அபசகுணமா? இல்லை இல்லை, அது இருங்கோவில் செய்த சதி. அப்படி இருக்க அரசவையில் ஒரு பெண்மணி என்னை கொல்ல கட்டாரி வீசியது மட்டும் எப்படி அபசகுணமாகும்? அதுவும் ஒரு சதிதானே? அது ஆமாம், அது அப்படி பார்த்தால் அதுவும் சதிதான். அது மட்டுமல்ல தந்தையே, அந்த சதிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், சதியை முறியடித்திருக்கிறீர்கள். யாராவது அதையெல்லாம் விதி என்று சொல்வதானால் அதை மதியால் வென்றிருக்கிறீர்கள். இதையெல்லாம் சொல்லி என் தங்கை மலர்கொடியின் திருமண பேச்சை தடுக்க முயல்கிறார்களே, இதையும் சதி என்றுதான் சொல்ல வேண்டும். அடடா கிளிவளவா, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? நான் என்ன திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்றா சொன்னேன்? சில நாட்கள் தள்ளி போட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன். அதுவும் எதற்காக? என் அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்து நேர இருக்கிறது. அதிலிருந்து அவர் தப்பித்தாலும் அரசவையிலேயே ஒருத்தி உயிரை இழந்தாள். அரண்மனையில் ஒரு மரணம் நேர்ந்திருக்கும் போது இதெல்லாம் இப்போது பொருந்தி வருமா? சரியாக சொன்னாய் அம்மா. இழவு வீட்டில் திருமணமா? கதிர்காமா, வாயை அடக்கு. வயதிற்கு மீறி பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன பேசிவிட்டேன்? இங்கே ஒருத்தி இறந்து போனாளா இல்லையா? அவளை கொண்டு போய் அடக்கம் செய்தீர்களா இல்லையா? அப்படியானால் இது ஒரு இழவு வீடுதானே? நிறுத்து. இப்படியெல்லாம் நீ பேசவில்லை, உன்னை பேச வைத்திருக்கிறார்கள். தாயை போல பிள்ளை என்பதற்கு நீதான் இப்போது உதாரணமாக இருக்கிறாய். பாத்திரங்களா அண்ணா, உங்கள் பிள்ளை பேசுவதை? ஏன் கிள்ளிவளவன் பேசுவதில் என்ன தவறு? இவன் வயதிற்கு கதிர்காமன் இப்படியெல்லாம் பேசலாமா? நீங்கள் தொடங்கி வைத்ததை இவன் தொடர்கிறான். பெரியவர்கள் சொல்லித்தராமல் சிறுவர்களுக்கு இது போன்ற சொற்கள் எப்படி வரும்? அம்மா, அத்தையாருக்கு தான் நினைப்பதை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற வேகம் அதிகம். அதற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். மாமன்னரே,
நான் கேட்டதற்கு பதில் சொல்ல முடியாமல் என்னை பற்றியே விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நான் கேட்டது சரியா தவறா? இது இப்போது இழவு வீடா இல்லையா? இழவு வீட்டில் திருமணம் செய்யலாமா? கதிர்காமா, நீ சிறுவன், உன்னிடம் கோபப்பட்ட எந்த உபயோகமும் இல்லை. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். மரணம் நடந்த வீட்டை இழவு விழுந்த வீடு என்று சொல்வது உலகத்தின் பழக்கம்தான். ஆனால் அந்த வீட்டை சேர்ந்த ஒருவரே அங்கு மடிந்திருந்தால்தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அங்கு மடிந்த பெண்மணி நம் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, எங்கிருந்தோ பிறந்து இங்கு மடிந்தாள். அவள் மீது கொண்ட அனுதாபத்திற்காக நான் அவளுக்குரிய இறுதி சடங்கை இங்கு செய்யும்படி கூறினேன். மற்றபடி அந்த மரணத்திற்கும் நமது அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது நம் குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடையாகாது. அதனால் நாம் ஏற்கனவே தீர்மானித்தபடி எந்த மங்கள நிகழ்ச்சிகளையும் இங்கு நடத்தலாம். இதற்கு மேல் மலர்கொடி இளம்பழுதி திருமணத்தை பற்றி யாரும் இனி இங்கு பேச வேண்டாம். சொல்லுங்கள் மார்த்தாண்டர், அவசர செய்தி ஏதாவது உண்டா? மன்னா, சோழ நாட்டிற்கு சென்றிருந்த பாண்டிய படைத்தலைவனான என் மகன் மணிமாறன் தங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். என்ன? மணிமாறன் எதற்காக இங்கு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறான்? சரி, நீ மணிமாறனை உடனே அழைத்து வா. உத்தரவு. பிரபு, தாங்கள் செழியனை பற்றிய செய்தியை தெரிந்து வருவதற்காகத்தானே நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததும் மணிமாறனை அங்கேயே விட்டுவிட்டு வந்தீர்கள்? ஆமாம், செழியன் இன்னும் வரவில்லை. மணிமாறன் மட்டும் வந்திருக்கிறான் என்றால் அங்கு ஏதோ நடந்திருக்கிறது. மாமன்னருக்கு வணக்கம். வா மணிமாறா, என்ன சோழ நாட்டிலிருந்து திடீரென்று புறப்பட்டு வந்திருக்கிறாய்? அங்கு சில அதிர்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன மன்னவா. அவற்றை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதால் மாமன்னர் கரிகாலரின் அனுமதியோடு புறப்பட்டு வந்தேன். சொல் மணிமாறா. இருங்கோவேளின் மனைவி பெருந்தேவியை பற்றி தாங்கள் அறிவீர்களா மன்னவா? நம்மை சுற்றியுள்ள குறுநில மன்னர்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது பேரரசனான எனது கடமை அல்லவா? அதனால் முத்தூர் கூற்றத்தின் மன்னரின் தங்கை பெற்றெடுத்த மகள் பெருந்தேவி என்பதையும், முத்தூர் கூற்றம் தாக்கப்பட்ட போது அங்கிருந்து தப்பிச் சென்ற பெருந்தேவி இருங்கோவேளை மணந்தாள் என்பதையும் நான் அறிவேன். தற்போது காட்டில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்தார்கள் மன்னா. அப்படியானால் இப்போது வாழவில்லையா? இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? காட்டில் வாழ்ந்த இருங்கோவேலின் மனைவிக்கு திடீரென்று ஒரு நாள் தன் கணவன் படும் துன்பத்திற்கெல்லாம் காரணம் கரிகாலன் தானே, அவனை பழிவாங்க வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டது என்பதால் தன் கணவன் நிம்மதியில்லாமல் வாழ்கிறான். அதனால் நாமே சென்று அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இதென்ன விபரீதம்? வீராதி வீரர்களாலும் சாதிக்க முடியாத ஒன்றை ஒரு பெண்ணால் எப்படி சாதிக்க முடியும்? முடியாதுதான் மகாராணி. ஆனாலும் ஏதோ ஒரு வேகத்தில் அவள் புறப்பட்டு வந்துவிட்டாள். இருப்பினும் அவளால் அது முடியவில்லை. நிறைந்த அவையிலே உருத்திரங்கண்ணனார் எனும் புலவர் தமது நூலை கரிகாலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நேரத்திலே மாமன்னர் மீது கட்டாரியை வீசிவிட்டாள். அனைவரின் நினைவும் கவிதையின் மீது இருந்ததால் எவரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் குடிமக்களில் ஒருவனான வளவன் அதை பார்த்துவிட்டு குறுக்கே பாய்ந்து மன்னர் மீது வீசப்பட்ட கட்டாரியை தன் உடலில் ஏற்றான். தனது முயற்சி தடுக்கப்பட்டது என்ற அதிர்ச்சியிலேயே பெருந்தேவி சபையிலேயே மரணமடைந்தாள். கரிகாலரை காப்பாற்ற முயன்ற வளவன் என்ன ஆனான்? சோழ அரண்மனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகிறான். அந்த பெருந்தேவியை அடக்கம் செய்து விட்டார்களா? அதில்தான் ஒரு வியக்கத்தக்க நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன? மாமன்னர் கரிகாலர் இருங்கோவில் தன் மனைவியின் முகத்தை காண தனியாக வந்துவிட்டு போகலாம் என்று பறை அறிவித்தார்.
இது பெரும் வியக்கத்தக்க செய்தி அல்லவா? அறிவிப்பின்படி இருங்கோவேல் வந்தானா? இல்லை மன்னவா. ஆனால் அவன் தங்கை தாமரை அங்கு வந்தான். சவ அடக்கத்தில் இறுதி வரை பங்கு கொண்டாள். தாமரை அதற்கு பிறகு திரும்பிச் சென்றாளா? அவள் திரும்பி செல்வதற்கு முன்பு பல சம்பவங்கள் நடந்துவிட்டது மன்னவா. என்ன அது? இருங்கோவேலுக்கு சோழ மன்னர் அழைப்பு விடுத்தது யாருக்கும் பிடிக்கவில்லை. பூம்புகாரில் அதனால் ஒரு பெரிய புரட்சியே உருவாகிவிட்டது. இருங்கோவேல் கோபத்தில் தன் பணைய கைதிகளை பழிவாங்குவதற்காக அவர்களை எரித்துக் கொன்றிருக்கலாம் என்ற செய்தி சோழ நாட்டில் பரவி வருகிறது. அப்படியானால் செழியன் நிலைமை என்னவாயிற்று என்று தெரியவில்லை. அங்கிருந்து தப்பிச் சென்றானா இல்லை இருங்கோவேலின் மாளிகையில் எரிந்து போனானா என்று புரியவில்லை. போதும் மணிமாறா, இதற்கு மேல் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இனி சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை. உன் மாளிகைக்கு செல். ஆணை மன்னவா. கிள்ளிவளவா, உன் தங்கை இப்பொழுது எப்படி இருக்கிறாள்? நான் எதை பற்றி கேட்கிறேன் என்று உனக்கு புரிகிறதல்லவா? நன்றாக புரிகிறது தந்தையே. மணிமாறன் இங்கு இருந்த வரை நான் அவனை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தேன். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு சில நாட்கள் மலர்கொடியிடம் சற்று குழப்பம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதன்பின் என்ன நடந்ததென்று தெரியவில்லை. மணிமாறன் சந்திப்பையே அவள் தவிர்த்துக் கொள்ள முயன்றாள். அப்படியானால் வர இருக்கும் புது வாழ்வினை ஏற்படுத்திக் கொள்ள அவள் தயாராகிவிட்டாள் என்பதுதானே பொருள்? எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது தந்தையே. வாழ்க மாமன்னர். இளவரசருக்கு என் பணிவான வணக்கம். மன்னரை சந்திக்க வந்த இடத்தில் இளவரசரை சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. வளவா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் இருவரும் ஏதோ முக்கியமாக உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பிறகு வருகிறேன். வளவா, நீ எப்பொழுது வேண்டுமானாலும், நான் எந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் என்னை வந்து சந்திக்கலாம். வளவா, நீ இப்படி தெளிவாக நடந்து வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உன் உடல்நிலை பூரணமாக குணமடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். உண்மைதான் மன்னவா. உங்கள் கருணையால் நான் நலமடைந்து விட்டேன். நீங்கள் என்னிடம் காட்டிய அன்பும் உங்கள் ஆணைப்படி மருத்துவர் எனக்கு அளித்த சிறப்பான சிகிச்சையும் என்னை விரைவில் குணப்படுத்தி விட்டது. இப்பொழுது எதற்காக என்னை காண வந்தாய்? கிராமத்திலிருந்து நான் வந்து நாட்கள் ஓடிவிட்டன. வந்த இடத்தில் ஏதேதோ நடந்து காலதாமதமாகிவிட்டது. நான் என் கிராமத்திற்கு திரும்பி செல்ல அனுமதி தர வேண்டும். அதை பற்றி பிறகு பேசலாம். முதலில் உனது ஊர் எது? நீ அங்கு என்ன பணிபுரிந்தாய்? உன் குடும்ப சூழ்நிலை என்ன? அரண்மனைக்கு எதற்காக வந்தாய்? இதை பற்றியெல்லாம் சொல். நீ உடல்நலம் இல்லாமல் இருந்த நிலையில் இதை பற்றியெல்லாம் கேட்க வேண்டாம் என்று நினைத்தேன். ஒருமுறை மருத்துவரிடம் உன் குடும்பத்தாருக்கு உன் நிலை பற்றி தெரிவித்து வரவழைக்கலாம் என்பதற்காக கேட்டபோது உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னதாக மருத்துவர் சொன்னார். இப்பொழுதாவது அதை பற்றி சொல். அரசே, சோழ நாட்டிற்கு உட்பட்ட சிறு கிராமம்தான் என் ஊர். அங்கு நான் ஒருவர் நிலத்தில் உழவு பணியில் தான் ஈடுபட்டிருந்தேன். நான் மருத்துவரிடம் கூறியிருந்தது உண்மைதான். என் மனைவி சமீப காலத்தில் திடீரென்று மரணம் அடைந்து விட்டாள். என் ஒரே தங்கையும் என்னை விட்டு பிரித்து சென்று விட்டாள். இப்போது அவள் எங்கு இருக்கிறாள், எந்த நிலையில் இருக்கிறாள் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அடடா, உன் நிலையை கேட்கும் பொழுது சங்கடமாகத்தான் இருக்கிறது. வளவா, அரண்மனைக்கு அன்று எதற்காக வந்தாய் என்பது பற்றி சொல்லவே இல்லையே. அன்று அங்கு வந்த எல்லோரும் எதற்காக வந்தார்களோ அதற்காகத்தான் நானும் வந்தேன். மாபெரும் புலவரான உருத்திரங்கண்ணனார் சோழ மன்னரை பற்றி பாடும் பாடலை கேட்க வந்தேன். அந்த தமிழ் உனக்கு புரியுமா? என்ன இளவரசை எப்படி கேட்டுவிட்டீர்கள்? மாமன்னர் மீது இதற்கு முன்னரே பாடப்பட்ட புறநாற்றுப் படையை
முழுமையாக படித்து அனுபவித்தவன் நான். பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணனார் நமது மாமன்னரை பற்றி பாடிய ஒவ்வொரு செய்யுளையும் நான் சுவைத்தேன். ஏன், கருங்குழல் ஆதனா களிறு கடையியதாள் என்று தொடங்கி இயல்தேர் வளவ தன்புணல் பரந்த பூசல் மண் மறுத்து பயன்திகள் வைப்பின் பிறர் அகண்டலை நாடே என்ற பாடலை அடிக்கடி பாடி வியந்தவன் நான். ஆஹா வளவா, உன்னிடம் உள்ள இந்த இலக்கிய திறனை நான் இதுவரை அறியாமல் போனேனே. இது பற்றியெல்லாம் பேசி மகிழ நீ இன்னும் சிறிது காலம் இங்கேயேதான் இருக்க வேண்டும். அதுதான் தங்கள் விருப்பம் என்றால் அப்படியே செய்கிறேன் மன்னவா. இங்கு இருக்கும் இருங்கோவேளின் தங்கை தாமரையை பார்க்கும் பொழுது இளம் வயதில் என்னை பிரிந்து சென்ற என் தங்கையை பார்ப்பது போலவே இருக்கிறது. நான் சென்று அவளை சந்திக்கலாம் அல்லவா? வளவா, இந்த அரண்மனையில் நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். மிக்க நன்றி மன்னவா. நான் தங்களை பிறகு வந்து சந்திக்கிறேன். வருகிறேன் இளவரசே. தந்தையே, தாங்கள் வளவனுக்கு அதிகமாக இடம் கொடுப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்ன கிள்ளி வளவா இப்படி பேசுகிறாய்? நீயும் அருகில் இருந்த அந்த சபையில் அவன்தானே என் உயிரை காப்பாற்றினான். அதை மறந்து விடாதே. கரிகாலன் ஒருபொழுதும் நன்றி மறக்க மாட்டான். என் மகனான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.